ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் காம்போவில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை, கொண்டக்கடலை, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து இடியாப்பமும் அது கூடவே சிக்கன் குழம்பும் இடியாப்பத்தை உதுத்து போட்டு இடியாப்பம் கொத்து மாதிரி பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொண்டக்கடலையை வந்து அவிய போட்டுக்கலாம். நான் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு கொண்டக்கடலையும் போட்டுட்டு கூடவே உப்பையும் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் இருக்கட்டும், நல்லா அவிஞ்சு வந்துடும். விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொண்டக்கடலையை மட்டும் இப்படி எடுத்து அமுக்கி பாருங்கள், அது நல்லாவே அவிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறமா முட்டையை வந்து தக்காளி பல்லாரியெல்லாம் போட்டு குழிப்பணியார சட்டியில் தான் ஊற்றி எடுக்க போகிறேன். அதுக்கு 2 முட்டையை வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை இந்த 3ஐயும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குழிப்பணியார கல்லில் நல்லா சூடாக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா ஊற்ற வேண்டியதான். இதே மாதிரி ஒரு குழியிலையாக முட்டையை ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா குழிலையும் ஊற்றுனதுக்கப்புறமா தேவைன்னா மேலே கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததும் அப்படியே திருப்பி போடணும். முட்டையை வந்து எப்பவும் போல் தோசைக்கல்லில் ஊற்றாமல் இதே மாதிரி குழிப்பணியார கல்லில் ஊற்றி எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஒரு பால்னு சொல்லி சாப்பிட்டுட்ருப்பான். அவ்வளோதாங்க, முட்டையும் ரெடி ஆயாச்சு, கொண்டக்கடலையும் ரெடி ஆகிட்டு. இப்போ வாங்க பிளேட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொண்டக்கடலையை ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் முட்டை, ஒரு 5 முட்டை, கொஞ்சம் ப்ளூபெர்ரிஸ் வச்சுருக்கேன். இது வந்து மஸ்க் மெலான், இதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆரஞ்சையும் வச்சாச்சு. லாஸ்ட்டாக வாழைப்பழம் தான், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது இவ்வளோ மார்னிங் சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இப்போ வாங்க லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 3 கிளாஸ் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4-5 கிளாஸ் கிட்ட தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேனில் 3 கிளாஸ் மாவு நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். நான் நான்ஸ்டிக் பேனில் தான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் வந்து கீழே ஒட்டாமல் வரும், நல்லா கிண்ட முடியும். இப்போ அளந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா ட்ரையாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நியை ஊற்றி நல்லா கிண்ட வேண்டியதான். இடியாப்ப மாவு கிண்டும் போது கை விடாமல் கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டா புளியும் போது ஒழுங்காக புளிய வராது. நல்லா கிண்டிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா வெந்து வரும். 10 மினிட்ஸ் கழித்து மாவை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து இடியாப்ப குழலில் போட்டு அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இடியாப்ப தட்டில் வேணும்னா லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இடியாப்ப குழலில் நிரப்பி மாவை ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புழிஞ்சிங்கன்னா புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டி விழாமல் கிண்டுனா தான் இந்த மாதிரி ஈஸியாக புளியறதுக்கு வரும். இந்த மாதிரி ஈஸியாக புளியறதுக்கு மாவு கிண்டுற பதம் ரொம்ப முக்கியம். இதே மாதிரியே ஒரு இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ புழிஞ்சு வச்ச இடியாப்பம் எல்லாத்தையும் ஸ்டாண்டில் ஒரு தட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்ததும் அப்படியே இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு மூடி வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியதான். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லாவே வெந்து வந்திருக்கும். அதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா இடியாப்பத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இடியாப்பத்துக்கு சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். எப்போவும் செய்கிற மாதிரி நார்மலான ஒரு குழம்பு தான். அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் பல்லாரி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்க விடுங்க. பல்லாரி நல்லா வதங்கி வந்ததும் அது கூடவே இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, மல்லிக்கீரை, கொஞ்சம் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் மிளகா பொடி மட்டும் போட்டு அதை மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. தக்காளியும் பல்லாரியும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கனை லைட்டாக பரட்டி விட்டுட்டு அதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, ஒரு 3 ஸ்பூன் கிட்ட குழம்பு மசாலா பொடி, மட்டன் மசாலா இருக்குல்ல அதுதான், அதையும் போட்டு தண்ணியும் ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதை அப்படியே நல்லா கொதித்து வந்ததும்
மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் கிட்ட வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு சிக்கன் குழம்பு. அது கூட நம்ம வந்து இடியாப்பத்தையும் வச்சு சாப்பிட்றலாம். ஒரு பிளேட் எடுத்து 2 இடியாப்பத்தையும் வச்சு அந்த சிக்கன் குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நான் வந்து பாதி இடியாப்பத்தில் இடியாப்ப கொத்து பண்ணியிருந்தேன். அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பல்லாரி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வேக விடுங்க. பல்லாரி நல்லா வெந்து வந்ததும் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து சிக்கன் குழம்பு ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதுலேயே நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் பல்லாரி வெந்ததும் தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகா பொடியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இடியாப்பத்தை இந்த மாதிரி கையை வச்சு குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருங்க. இப்போ பல்லாரியும் தக்காளியும் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ அதே இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த 2ஐயும் தள்ளி வச்சுட்டு சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையும் நல்லா வரட்டி எடுத்ததுக்கப்புறமா அதை அந்த பல்லாரி தக்காளி கூடயே சேர்த்துருங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நம்ம எவ்வளோ இடியாப்பம் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் குழம்பையும் ஊற்றி அந்த பிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல அந்த இடியாப்பத்தையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டி எடுத்துட வேண்டியதான். எல்லா இடியாப்பமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மல்லிக்கீரையை போட்டு தூவி விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பரான இடியாப்ப கொத்தும் ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் காம்போவில் நான் செஞ்சுருந்தேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. நான் செஞ்சுருந்த எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.